ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம்: குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம். 13 வயதில் படிப்பு போச்சு, வீட்டில் ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களாக பசி, வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கமடைந்து ஒரு நாடக கொட்டகை வாசலில் சொருகும் கண்களுடன் அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன். அப்போது அந்த வழியாக ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார். அவர் அந்த சிறுவனிடம், தம்பி, நான் இங்கே கட்டிவிட்டு செல்லும் குதிரைகள் அடிக்கடி காணாமல் போகின்றன. எனவே நீ இதை கவனித்து பார்த்து கொள்வாயானால் நான் நாடகம் முடித்து திரும்ப வரும்போது உனக்கு பணம் தருகிறேன் என்றார். அதற்கு அந்த சிறுவன், ஆஹா, இப்படி ஒரு வேலையா? சிறுவன் மிக ஆர்வமாக தலையாட்டினான். தெம்புடன் எழுந்தான். நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தார். குதிரையை தேடினார். அங்கே வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டது. காரணம், அச்சிறுவன் அவர் குதிரையை சுத்தப்படுத்தி சேணத்தை மிகவும் பளபளப்பாக துடைத்து வைத்திருந்தான். அவர் சந்தோஷப்பட்டு சற்று அதிகமாக பணத்தை அவனிடம் நீட்டினார் அந்த பணக்காரர். கொஞ்சம் சில்லறை கிடைக்கும் என நினைத்த சிறுவனின் கையில் அதிக பணம் கிடைத்ததால் மகிழ்ந்தான். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் இதை கேள்விப்பட்டு குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருகவே அவன் சொந்தமாக குதிரை லாயமே அமைத்து உதவிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தி முதலாளியும் ஆகிவிட்டான். அதோடு விட்டானா, நாடகங்களையும் கவனித்தான். மிக பெரிய இலக்கிய மேதையாகியும் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்தும் விட்டான். ஆம், அந்த சிறுவன்தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் அவர்கள். பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம், வாய்ப்புகள் வரும். ஆனால் வருகின்ற சந்தர்ப்பத்தை மட்டும் விடாமல் அதை கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம். பரிசுத்த வேதமும் அப்படியே சொல்லுகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றவர்கள் வெற்றிகரமாக வலம் வருகின்றனர் என்பதை புரிந்து கொண்டு நமக்கு வரும் நல்ல தருணங்களை இனி தப்ப விடாமல் அதை பயன்படுத்திக் கொள்வோமா?